அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் பொடி கடையில் வாங்கி நம்ம செய்யலை, வீட்டிலேயே வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலேயே சாம்பார் பொடி வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் துவரம்பருப்பில் தான் சாம்பார் செய்ய போகிறேன். சாம்பார் செய்கிறதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இது கூடயே நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்க்கலை, வெறும் துவரம்பருப்பில் தான் செய்ய போகிறேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதே கப்பாலேயே ஒரு 3 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நம்ம கம்மியாகவும் ஊற்றினாக்கா அடி பிடிச்சிடும். அதே சமயத்தில் அதிகமாக இருந்தாலும் விசில் வரும்போது தண்ணி மேலெலாம் தெறிக்கும். அதனால் நம்ம 3 கப்பு ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நம்ம பூண்டு, தக்காளி ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இது கூடயே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். பருப்பு வேவிட்டோம், அதுக்கடையில் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்குள்ள மசாலா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. மல்லி வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்குவோம். இது கூடயே கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் இது கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது இன்றைக்கி உள்ள சாம்பாருக்குள்ள அளவு தான் இன்றைக்கி நம்ம வறுத்து எடுக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது எல்லாமே கொஞ்சம் 2 மடங்கு போட்டு நீங்கள் வறுத்து எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி சாம்பாருக்கு நான் ஒரு கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு 4 வெண்டைக்காய், ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் போட போகிறோம். இதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினத்தோடு அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காய் நம்ம அதில் சேர்த்துடலாம். நம்ம வெண்டைக்காய் அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இதில் நம்ம வச்சுருக்கிற எல்லா காயும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். இந்த காய்கறி கூடயே பீக்கங்காய் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துங்க. எல்லா காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு மிளகாத்தூள், வேறு எந்த ஒரு காரமும் நம்ம போடலை. இந்த மசாலா மட்டும்தான். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துங்க. 1/2 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம மசாலாவை கழுவி அந்த தண்ணியை நம்ம இதிலே ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. இதை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது தான். இது கொதிக்கிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா இது வெந்து வரட்டும். வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடவே முடியல. நானும் தொடர்ந்து வீடியோ போடணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடிய மாட்டேது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இதனாலேயே வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இது கூடயே நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிடலாம். பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம அப்படியே அதில் சேர்த்துடலாம். பூண்டு எல்லாம் நல்லா அது கூடயே சேர்ந்து வெந்துருச்சு பாருங்கள், தக்காளியெல்லாம். இதை வந்து நம்ம காய்கறியோடு நம்ம சேர்த்தாச்சு. இது கூடயே வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியும் நம்ம ஊற்றிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோஸையுமே பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களாம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலன்னா அந்த சப்ஸ்கிரைபரே வந்து யூடியூப் நீக்கிடும். எங்களுக்கு ஒரு யூஸும் இருக்காது. அதனால் வந்து வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற புளியை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டோம். கொஞ்சம் திக்காக இருக்காமல் இருக்குது. அந்த புளியை இன்னும் கொஞ்சம் கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். சாம்பார் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். கம்மியாகவே சேர்த்துங்க. தேங்காவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கொதி போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க போதும்.
சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு இது கூட வந்து கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டு நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிங்க. ஏற்கனவே தாளிப்புக்கெல்லாம் நம்ம அதிகமாக ஆயில் ஊற்றிருக்கோம், அதனால் ஆயில் கம்மியாக ஊற்றிங்க. கடுகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. ஒரு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன், நீங்களும் அதேமாதிரி ஒரு காஞ்ச மிளகா போட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இதை நல்லா வதக்கி எடுத்து சாம்பாரை நம்ம ஊற்றிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் போடுங்க. வீடியோ பாதியாக பார்த்துட்டு லைக் போட்டால் அந்த லைக் நிற்காது. ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.